மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி பிரதமர் மோடியின் ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஷ் கூறியுள்ளார். அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தென்னிந்தியாவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது நம்ம தென்னிந்தியான்னு நம்ம எடுத்துட்டோம்னா கூட மகாராஷ்டிராலேருந்து தான் தென்னிந்தியாவோட எல்லையா நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டால் மராட்டிய மன்னர்கள் சிவாஜி முதற்கொண்டு நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவின் எல்லையா மராட்டியம் விந்திய மலையின் எல்லையில் இருக்கிறதுனால அந்த வெற்றி தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அங்கே இத்தனால 4 ஆண்டு காலகட்டத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, வரமாட்டாங்க, சிவசேனா உடைஞ்சிருக்கு, என்சிபி உடைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அதை எல்லாத்தையும் கடந்து எப்படி நமக்கு தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒரு கொடுத்ததோ அதையும் விட அதிகமான ஒரு விஞ்சிய வெற்றியை மக்கள் துல்லியமாக எந்த ஒரு நகரமாகட்டும் கிராமமாகட்டும், இன்னும் என்சிபி பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ரொம்ப வேரூன்றிய ஒரு கட்சி, விவசாயிகளுக்காகவும் கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரி இடத்துலையும் மிகப்பெரிய ஆளுமை உள்ள அந்த கட்சி, அதை எல்லாத்தையும் கடந்து நம்ம இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கோம்னா மக்கள் மோடி அவர்களின் அரசை, அவர்களின் திட்டங்களை, இப்போது நடைபெற்ற ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு பெரிய சான்றாக இருக்கும். ஒரு இனிப்புகள் விநியோகமோ இல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமோ எதுவும் இல்லாம அமைதியா இருக்கு. வெடிக்கலைன்னா அது தடையினாலன்னு இருக்கலாம். இந்த கொண்டாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு ஜார்க்கண்ட் ஒரு காரணமா? ஜார்க்கண்ட்ல பின்னடைவு சந்தித்திருக்கிறதா? ஜார்க்கண்டை நான் பின்னடைவுன்னு கண்டிப்பாக நினைக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜார்க்கண்ட்ல தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே 50-50 சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் இருக்கலாங்கிறத தெளிவாக சொல்லி இருந்தார்கள். ஆனா அதையும் தாண்டி காங்கிரஸ் பெரிய வெற்றி பெறும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது எல்லாத்தையும் கடந்து போன தடவை ஜேஎம்எம் பண்ண ஒரு கிளீன் ஸ்வீப்பாக இல்லாமல் இந்த முறை அவங்க இழுபறியில் இருந்திருக்கிறார்கள் என்பது அத்தனைங்க காங்கிரஸோட கூட்டணியிலிருந்து இந்தி கூட்டணியின் எல்லா முழு பலப்பிரயோகமும் செய்யப்பட்டும் கூட அவங்க வெற்றியா தோல்வியா என்பது ஒரு இழுபறி நிலையிலேயே இன்னைக்கு ஒரு மிகச்சிறிய மார்ஜின்ல அவங்க முன்னணியில இருக்கிறாங்கிறப்ப இதை மிகப்பெரிய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றி, எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றி கிடைத்திருக்கிறது. இதற்கு RSS உடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? இவங்க இறங்கி வீடு வீடாக போய் வேலை செய்யும் போது நீங்க யோசிச்சீங்கன்னா ஹரியானால மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு அங்க உருவாக்கி கொடுத்தார்கள். அதே போல இன்னைக்கு மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா 3 மாதத்திற்கு முன்பாக அவங்க வேலையை தொடங்கிட்டாங்க. வேட்பாளர் அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சி தான் வர வேண்டும் என்று வீடு வீடாக போனாங்க. அந்த அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் திட்டமிட்டு செய்திருக்கவே முடியாது.